கர்நாடக பட்ஜெட் மற்றும் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் முன்னிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை தெரிவித்தனர். டெல்லிக்கான தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள வெங்கட நாராயணா ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்தார். தாவேக ஆட்சி அமைக்க கோரும் போதே வெங்கட நாராயணா உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தாவேகவில் இணைந்த நிலையில் மேலும் சிலர் தாவேகவில் இணைந்தனர். அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தாவேகவில் இணைந்தார். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் மகன் சந்தீப் ஆனந்தும் தாவேகவில் இணைத்துக் கொண்டார். மேலும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பொன் ஜெயசீலன், கீதா மணிவண்ணன், நிலக்கோட்டை அன்பழகன், கண்டோன்மெண்ட் சண்முகம், பெங்களூரு புகழேந்தி, திமுக முன்னாள் எம்எல்ஏ கலைராஜன், நடிகர் ரவி மரியா உட்பட பலர் தாவேகவில் இணைந்தனர். அதிமுகவின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அதிமுக எம்பி இன்பதுரை ஆகியோர் ஆளுநரை சந்தித்தனர். அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் மூலம் தாவேக விலைக்கு வாங்குவதாக குற்றம் சாட்டி ஆளுநரிடம் மனு அளித்திருந்தனர். அந்த மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக ஆளுநரை சந்தித்த பிறகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். மேதகு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்த மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 1 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் பிறகு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக குதிரை வேகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த அரசு அவர்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருப்பதை கண்டித்தும் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்த அரசு நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மேதகு ஆளுநர் அவர்களிடத்திலே இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அதேபோல் திமுக தரப்பிலும் ஆளுநரை சந்தித்து புகார் மனுவை அளித்தனர். தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 தனிநபர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்பதை எதிர்த்தும் ஆளுநரிடம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதாக திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தெரிவித்தார். இதே புகாரை பாஜகவினர் ஆளுநரை சந்தித்து வழங்கியுள்ளனர். மேலும் திமுக எம்எல்ஏக்களான நாகர்கோவில் ஆஸ்டின், வேப்பனஹள்ளி ஸ்ரீனிவாசன் ஆகியோரை தாவேக பக்கம் இழுக்க 50 கோடி ரூபாய் தருவதாக குதிரை பேரம் பேசப்பட்டதாகவும் ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளதாக R.S. பாரதி தெரிவித்துள்ளார். ஸ்ரீனிவாசன் வேப்பனஹள்ளி தொகுதி, ஓசூருக்கு பக்கத்தில் இருக்க தொகுதி, அவர் இளைஞர் சார், புதுசா வெற்றி பெற்றிருக்கார். அவரை போய் நீங்க வந்துட்டுனா நீ இளைஞரா இருக்கிற, இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறா, நீ ஒரே எம்எல்ஏ தான் திமுக சார்பில் ஜெயிச்சிருக்கிற, நீயும் திமுக இங்க வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிடலாம், 50 கோடி ரூபாய் தரோம், உனக்கு நீ என்ன வாரியம் கேட்கறியோ எதை கூட கேட்கறியோ நாங்க தரோம்னு ஆஃபர் பண்ணிருக்கார். அதையும் கம்ப்ளைண்ட்ல யார் யார் பேசினாங்கன்றதெல்லாம் கொடுத்திருக்கிறோம். ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் திங்கட்கிழமை நேரில் ஆஜராக வேண்டும் என திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் கொடுத்துள்ளனர். மேலும் அவர்கள் இருவரும் நாட்டை விட்டு தப்பிக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றை அரசு சுத்தப்படுத்தவில்லை என்றால் ஆளுநர் மாளிகையே களமிறங்கும் என ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்திருந்ததற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் மக்கள் தங்கள் பிரச்சனைகள் குறித்து ஆளுநர் மாளிகையில் தெரிவிக்கலாம், முதல்வரிடம் பேசி அதற்கான தீர்வு காண முயற்சிப்பேன் என ஆளுநர் அர்லேக்கர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியுள்ளார்.